வெல்கம் டு சிந்தி பாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து ஆடி வெள்ளி. நேற்று எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட. நேற்று வந்து காளியம்மன் கோவில் போயிருந்தேன். இந்த சிவசக்தி காளியம்மன் திருக்கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஒத்தக்கடையில் இருக்குது. இந்த கோவில் வந்து யானைமலை ஒத்தக்கடை பக்கத்தில் நரசிங்கம் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு போனோடனே ரைட் சைடில் விநாயகர் இருப்பார். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறி வந்ததுக்கப்புறம் பைரவர் இருப்பார். இந்த கோயிலில் உள்ள சுயம்புவா லிங்கம் இருக்குது. அப்புறம் இந்த சிவசக்தி காளியம்மன் வந்து எப்படி இந்த காளியம்மனுக்கு வந்து சிவசக்தி காளியம்மன் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, சிவனும் சக்தியும் ஒருங்கே அருள் பாலிப்பதனால இந்த கோவிலுக்கு சிவசக்தி காளியம்மன் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. இந்த இந்த யானைமலை பக்கத்தில் வந்து ஒரு யானை குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்கு பக்கத்தில் 30 அடி ஆழத்தில் ஒரு சுரங்கம் இருக்குது. அங்கே வந்து காளியும் கால பைரவரும் சுயம்புவாக இருப்பதாக ஒரு ஐதீகமும் இருக்குது. அதை வந்து பல முன்னோர்கள் வந்து போய் பார்த்ததாகவும், அங்கே உள்ள பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் இந்த இடத்துல காளியும் கால பைரவரையும் வச்சதாகவும் சொல்கிறாங்க. இந்த மலையில் தான் நாராயண சித்தருடைய ஜீவ சமாதியும் வந்து இந்த மலை கோயிலில் தான் இருக்குது. இந்த நாராயண சித்தர் வந்து தீர்க்க முடியாத நோய்களெல்லாம் தீர்த்ததாகவும், அதாவது மார்பக புற்றுநோய் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ள நோய்கள், இதை எல்லாத்தையும் அவர் சித்த மருத்துவத்தின் மூலமாகவும் தீர்த்ததாகவும் சொல்லப்படுது. இவர் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சிவகாசியில் இருக்கிற அந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு வந்து தொழில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த சித்தர்கிட்ட கேட்டதுக்கு அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நாராயண சித்தர் முருகனுடைய சேவர் கொடியை வந்து அந்த பிராண்டுக்கு லோகோவாக வைப்போம்ல, அதுக்கு வந்து முருகனுடைய சேவர் கொடியை வைக்க சொல்லி சொன்னதாகவும், அதனால அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து தொழில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து அகஸ்தியர் சித்தர் இருக்கார், பதஞ்சலி இருக்கார், அதுக்கப்புறம் வியாகரபாதர் சித்தர் இருக்கார், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு பகவான், முருகன், விநாயகர் அப்படின்னு ஏகப்பட்ட சிலைகள் இங்கே இருக்குது. இங்கே வந்து 18 சித்தர்கள் வந்துட்டு போனதாகவும் சொல்லப்படுது. போகர் மட்டும் ஒரு 9 நாட்கள் காளிட்ட அனுமதி வாங்காம வந்ததுனால அவர் மட்டும் மலை மீது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நாராயண சித்தருக்கு வருடத்திற்கு ஒரு முறை வந்து குரு பூஜைகள் செய்யப்படுது. இந்த நாராயண சித்தர் வந்து ஃபர்ஸ்ட் சித்த மருத்துவம் பார்த்ததுக்கப்புறம் பாலகிருஷ்ண சுவாமிகள் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னுமே சித்த மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து ஒரு வெள்ளை பாம்பு ஒரு தேலும் வருடத்திற்கு ஒரு முறை சிவன்ராத்திரி அன்னைக்கு வந்துட்டு போறதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. இங்க வந்து கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. நினைத்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி அடையும். நீங்களும் இந்த அம்மனை வந்து வழிபாடு பண்ணிட்டு போங்க. அனைத்து விதமான நன்மைகளையும் இந்த அம்மன் உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க. நீங்களும் மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சிவசக்தி காளியம்மன் கோவிலுக்கு வந்துட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.